மேலறை தியானம் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் பிரிட்டனி ஐசோன், ஒஹியோ, USA. தலைப்பு துக்கத்தில் கிருபை. வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி 19ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். நான் தேவ பணியுடன் துக்கப்படுவோருக்கு ஆலோசகராகவும் பணியாற்றினேன். அதற்காக தினமும் நேரம் செலவிட்டேன். ஆனால் எனது தாயார் காலமான போது முற்றிலும் புதிய அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. துக்கமும் என்னுடன் வீட்டுக்கு வந்துவிட்டது போல இருந்தது. வீட்டினுள் எந்த பக்கம் திரும்பினாலும் துக்கம் என்னை சூழ்ந்து கொள்வது போல இருந்தது. அதனால் துக்கத்துடன் வாழ நான் கற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. அதை போன்ற துன்பத்தை அதுவரை நான் அனுபவித்திருக்கவில்லை. முக்கியமான ஆனால் கஷ்டமான பாடங்களை துக்கம் எனக்கு கற்பித்தது. உலகப் பிரகாரமான ஆறுதல் போக முடியாத ஆழத்தில் துக்கம் இருக்கிறது. அதனால் துக்கம் என்னை தனிமைப்படுத்துகிறது. ஆனால் இந்த அனுபவத்தினூடாக ஒரு புதுமையான விடயத்தையும் நான் கண்டேன். அதை போன்ற நம்பிக்கையை நான் இதுவரை உணரவில்லை. ஒருவரும் போக முடியாத அந்த ஆழத்தில் நான் இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்தேன். இதற்கு முன் நான் அறிந்திராத வழியில் கிறிஸ்து என்னை சந்தித்தார். அவருடைய கிருபை எனக்கு உண்மையாகவே போதுமானதாக இருந்தது. வனாந்தரத்தில் இஸ்ரேலியருக்கு மன்னா போதுமானதாக இருந்தது போல அவருடைய கிருபை அந்தந்த நாளுக்கு எனக்கு போதுமானதாக இருந்தது. தினமும் அவருடைய கிருபையை நான் நம்பினேன். அது என்னுடன் இருக்கிறது. அது போதுமானது. ஜெபம். அன்பான கடவுளே, துக்கத்தின் ஆழங்களிலும் நீங்கள் எம்முடன் வருவதற்காக நன்றி. எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள் பிரசன்னம் எம்முடன் இருப்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. எனது துக்கத்திலும் கடவுள் என்னுடன் இருக்கிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.